எல்லாத்துக்கும் வணக்கம். தியானம் தியானத்தை பற்றி இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக். இது யார் யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். தியானம்ன்றது ரொம்ப ப்ரெஷர் இருக்கவங்க பண்ணுறது, வயசானவங்க பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது என்னன்னா ஒரு ஒழுக்க நெறிகளில் இது வரக்கூடிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக சுத்தமாக இருக்கணும், மென்டலி சுத்தமாக இருக்கணும், எத்திலிக்காவும் சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா ஃபிசிக்கல், மென்டல், எத்திலிக் இப்படின்றது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தியானம்ன்றதுக்கு ஏமம், நியமம், பிரத்யாகாரம்னு இருக்கு. அந்த ஏமம்னா என்ன, நியமம்னா என்ன, பிரத்யாகாரம்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பிள்ளைங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் இந்த தியானத்தை. இந்த தியானம் பெரியவங்க பண்ணுறத சின்ன குழந்தைங்க பார்க்க ஆரம்பிக்கணும். டே டு டே லைஃப்பில் அவங்க நம்ம எப்படி கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்றது தான் தியானம். சாமியை கும்பிடும் போது ஒருநிலைப்படுத்தி அமைதியாக நம்ம என்ன வேணும்னு கேட்போம். நிறைய பேர் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போகிற வரைக்கும் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் கோயிலில் போய் கர்ப்பகிரகத்தில் சாமிகிட்ட கேட்க சொன்னோம் அப்படின்னா நம்ம மறந்துடுவோம். ஆமாம், கோயிலுக்கு போனோம், எதுக்காக போனோம் ஆனால் அங்கே வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் சாமியை பார்க்கும்போது நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். இதுக்கு காரணம் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரெகுலர் ப்ரொசீஜராக நம்ம பண்ணுறது கிடையாது. எதையுமே டே டு டே லைஃப்பில் மார்னிங் எந்திரிச்ச உடனே சாமி காலையில் எந்திரிச்ச உடனே முருகா அப்படின்னு சொல்லி எந்திரிக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறோம், போகிறோம், ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், அப்புறம் வந்தோடனே ஒரு காஃபி சாப்பிட்றோம், சாமி கும்பிட்றோம். இந்த சாமி கும்பிட்ட உடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடுறோம். இதுவே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக பண்ணுவாங்க. இந்த மெத்தடாலஜின்றதை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருத்தர் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வாக்கிங் போயிடுவார், லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிடுவார். ஒருத்தர் எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன்னாரு. இன்னொருத்தர் காலையில் எந்திரிப்பார். எந்திரிச்சதுக்கப்புறம் அவருக்கு என்ன தோணுதோ அது அவர் காலையில் எந்திரிச்சோடனே டீ கடைக்கு போவார், டீ சாப்பிடுவார், அப்புறம் ப்ரஷ் பண்ணுவார். இந்த மாதிரி இயற்கையாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். எதையுமே நீங்கள் ஷெட்யூல் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் என்ன செய்கிறோமோ அதை ப்ராப்பராக ப்ரொசீஜராக செய்கிறோமான்றதை நம்ம நினச்சி பார்க்க தெரியணும். ஃபஸ்ட்டு டே டு டே லைஃப்பில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றத நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து அதை யோசித்து காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணோம், நேற்று என்ன காலையில் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம், அடுத்து குளித்தோம், அதுக்கப்புறம் சாப்பிட்டோம், என்ன குழம்பு ஊற்றினோம், யார் பண்ணாங்க, அது எப்படி நம்ம டேஸ்ட் பண்ணோம், ரசித்தோம். இந்த விஷயங்களை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நடந்த விஷயங்களை பற்றி யோசித்து பார்த்தாலே அதுதான் தியானம். இந்த விஷயம் மெமரியில் இருக்கணும். மெமரி நம்ம எத்தனை பேருக்கு இது மெமரியில் இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் நேற்று என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன், நேற்று என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு கேட்டால் சடனாக அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அவங்க என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்கன்றது அவங்க ஞாபகம் இருக்காது, அவங்க நேற்று என்ன செலவு பண்ணாங்கன்றது ஞாபகம் இருக்காது, என்ன செயல்கள் பண்ணாங்கன்றது ஞாபகம் இருக்காது. ஆனால் அன்னன்னைக்கு உண்டானது செஞ்சுக்கிட்டே நெக்ஸ்ட் ப்ராசஸ் போய்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு அலைண்டாக இருக்காது. என்ன செய்கிறோம் என்ன செய்யலை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க டே டு டே ப்ராசஸில் மூவ் ஆகி போய்கிட்டே இருப்பாங்களே தவிர இப்படி தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகணும் அப்படின்றது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் டே டு டே லைஃப் இதுதான் என்னோட சிஸ்டம், மார்னிங் எந்திரிச்சா நான் இதுதான் பண்ணுவேன்றது அவங்களுக்கு ரிஜிஸ்டராக இருக்கும். இப்போ நீங்கள் போய் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாலுமே மார்னிங் 6 to 7 எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கும். அப்படியே இல்லை, ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் மார்னிங் 5:30க்கு அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே ரெகுலர் ப்ராசஸை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இது சாதாரண மனிதர்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். இங்கே தான் விஷயமே இருக்குது. இதுக்காக தான் தியானம் அப்படின்றத உள்ளே கொண்டு வரும். தியானம்ன்றதை உள்ளே கொண்டு வரதுக்கு காரணம்னா, எதையுமே ஆசைப்பட்டதை உடனே செய்யணுன்றது இல்லாமல் நம்ம எது நம்மளோட சிஸ்டம், எது நம்மளோட ப்ராசஸ் அப்படின்றத பார்த்து, சரி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வீட்டில் எந்திரிச்சு
7 மணி வரைக்கும் நம்மளுக்கு வீட்டில் கரெக்டாக இருக்கும் கமிட்மெண்ட். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்குறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ப்ராப்பராக பண்ணுறோமா அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் த ரிசல்ட். இதுதான் தியானத்துக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை. இந்த தியானத்தை மனசு அமைதியாக இருந்து என்ன செய்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு செஞ்சாலே முதல் தியானத்தோட நிலை அதுதான். செகண்ட் திங், செய்யறது ஒரு அறத்தோட செய்யணும். உண்மையா மனசுல அமைதி நிம்மதியோட கரெக்டா செய்யணும். மூணாவது என்ன அப்படின்னா, அது செஞ்சா என்ன ரிசல்ட் ஆகும்ன்றது உங்க மைண்ட்ல ஓட்டி பார்க்கணும். அப்ப மனசுல அதை சிந்திச்சு பார்த்து அதை செயல்படுத்தும் போதே அங்க மெடிடேஷன்ல பாதி வந்துடுறோம். இது பண்றவங்க, நல்ல மெடிடேஷன் பண்றவங்கனால இதை பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்களே கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்றத நீ ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு அதை ரெடி பண்ணுங்க. ஒரு 5 பாயிண்ட்ஸா எழுதி ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி அது செஞ்சா என்ன பிளஸ் என்ன மைனஸ், இது இப்படி செஞ்சு இந்த விஷயம் நடக்கும்போது இது இப்படி நடந்தா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும், இப்படி நடந்தா இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ன்றத கால்குலேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றத சிஸ்டமைஸ் பண்றதுக்கு நம்ம மைண்டுக்கு கெப்பாசிட்டி வேணும். அந்த கெப்பாசிட்டியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி இல்லையே டவுன் ஆகக்கூடாது. அந்த கெப்பாசிட்டின்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு காலையில் 5 மணிக்கு கரெக்டாக ஒரு 100 days எந்திரிச்சு பழகணும். எந்திரிச்சு எந்த வேலையும் பார்க்க சொல்லலை, ஒன்றும் இல்லை. எந்திரிக்கணும்னு நினச்சா 100 days எந்திரிக்கணும். 100 நாளா? ஆமாம், ஒரு வருஷத்தில் 365 days இருக்குது. அந்த 100 நாள் நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த 100 நாள்ன்றது 48 நாளாக இருக்கலாம், 108 நாளாக இருக்கலாம், இதான். ஆனால் அந்த 100 days நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதுக்கப்புறம் தான் அதை கற்றுக்க முடியுமா அப்படின்றது ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் இருக்கு. ஆனால் முதல் இந்த 100 நாட்கள் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாட்கள். இதை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.